Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 22675 சோழன் எக்ஸ்பிரஸ் தான். இங்க இருந்து கும்பகோணம் வரைக்கும் தான் டிராவல் பண்ண போறேன். ரொம்பவே முக்கியமான ட்ரெயின். மார்னிங் 7:45 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் இந்த சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தான் போயிட்டு இருக்கேன். 22675 திருச்சிராப்பள்ளி சோழன் அதிவிரைவு வண்டி. இன்னைக்கு நம்ம இந்த சோழன் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:21. கரெக்டான டைம் டிபர்ச்சர்னு பார்த்தீங்கன்னா 7:45. இப்போ வாங்க, டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நம்ம 7th பிளாட்ஃபார்மில் தான் இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். 5-6 பிளாட்ஃபார்முக்கு அடுத்ததாக இங்கே 7வது பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் இறங்கின உடனே உங்களுக்கு நம்ம வண்டி ரெடியாக இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் டு திருச்சி. ஓகே வியூவர்ஸ், இந்த S7 கோச்சில் உள்ள நான் ஏறிட்டேன். நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது கும்பகோணம் வரைக்கும் இந்த ஸ்லீப்பர் கோச்சில் தான். நான் இப்போ சீட்டில் வந்து செட் ஆகிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:58. ட்ரெயின் 10 மினிட்ஸ் டிலேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பயணத்துடன். இப்போ வாங்க, இந்த ட்ராவல் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டேஷன்ஸில் நின்றுட்டு போகுதுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இந்த ட்ராவல்லையே சொல்கிறேன். மெதுவாக எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேத்துப்பட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த EMU லோகோ ட்ரெயின் எல்லாமே பார்க்கலாம். என்ன தான் ஸ்பீடாக வந்தாலும் எப்படியும் ஸ்டேஷனில் தான் நிற்க போகிறாங்க. டுவர்ட்ஸ் இங்கே எக்மோரில் விட்டால் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு தாம்பரம் தாங்க. இப்போ ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது தான் மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுங்க. இங்கே ஸ்பீட் லிமிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர் 102 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கு. டைம் 8:15. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. தாம்பரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன். உண்மையிலேயே காலையில் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த செங்கல்பட்டுக்கு போய் ரீச் ஆகிற ஒரு EMU ட்ரெயின் தாங்க. 8:15க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது இந்த 9 o'clock இங்கே செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிடுச்சுங்க. ஆக்சுவலி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலே தான் ஓடிட்டுருக்கு. கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 8:45. இப்போ நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோம். தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு உண்டான முக்கால்வாசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி இல்லைங்க, முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவைலபிளாக இருக்கும். இந்த கும்பகோணம் ரூட்டும் எனக்கு ரொம்பவே புதுசு. வாங்க, அடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை அப்படி இந்த ஜேர்னிலேயே பார்க்கலாம். செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15. ட்ரெயின் இப்போ நிற்கிறது மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். மேல்மருவத்தூர்லேருந்தும் இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா திண்டிவனம். டைம் 10 o'clockங்க. ஆனால் இந்த வண்டியோட கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9:45. இப்போ நம்ம எக்மோர் கும்பகோணம் வரைக்கும் உண்டான ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு எல்லாமே ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஏசி 3 டயர் பார்த்தீங்கன்னா 620 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா 245 சார்ஜ் பண்ணுறாங்க கும்பகோணத்துக்கு. திண்டிவனத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு இங்கே ஈக்கோ டிரைவ் கார்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இப்போது விழுப்புரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:20.
இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வண்டிங்க, டீ, காஃபி இதெல்லாமே இங்கே இருந்தது. இங்கே விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. விழுப்புரத்துக்கு மேலே ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருந்தது. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ராவர் தான் பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷன். டைம் 10:50. இப்போது பண்ருட்டியிலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க திருப்பாத்திரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது. இதுக்கு நேம் திருப்பாத்திரிப்புலியூர். இப்போது கடலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக இந்த ட்ரெயின் நிற்க போகிறது கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுறதாங்க கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். டைம் பார்த்தீங்கன்னா 11:20. திருப்பாதிரிப்புலியூருக்கும் இந்த போர்ட்டுக்கும் ஜஸ்ட் 10 minutes தாங்க ட்ராவல் டைம். இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸுங்க. காலையில் இங்கே எக்மூர்லேருந்து கிளம்புறதுனால செங்கல்பட்டு போகிறவங்களுக்காகட்டும், வேல்மருவத்தூர் போகிறவங்களுக்கு, விழுப்புரம் போகிறவங்களுக்கு, பண்ருட்டியில் இறங்கி நீங்கள் நெய்வேலி போகிறவங்க போகலாம். இந்த கடலூர் போகிறவங்க, சிதம்பரம், மெயினாக கும்பகோணம் போகிறவங்களுக்கு இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினுங்க. அடுத்ததாக ட்ரெயின் இப்போது கிராஸ் ஆகுறதாங்க ஆலப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லலாம் ட்ரெயின் நிற்காது. காலையிலேயே கிளைமேட் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முழுக்க முழுக்க வயல் வரப்பாக தாங்க இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. கடலூரில் உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். அதை ட்ராவல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது ஃபீல் பண்ணீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை விட சூப்பராக இருக்கும் வியூ வைஸ். அந்த க்ரீனே வந்து சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். டைம் 11:45. இப்போது இந்த சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கோவில்களுக்கு நீங்கள் போகணும் தென் மாவட்டங்களில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோழன் எக்ஸ்பிரஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சிதம்பரம் ஆகட்டும், அடுத்ததாக வரப்போகிற இந்த சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், அடுத்து மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கும்பகோணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில்களின் நகரம் தாங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இப்போது சீர்காழியிலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீர்காழியிலேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா 12:05. சீர்காழிக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க வைத்தீஸ்வரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். டைம் 12:10. சீர்காழிக்கும் இதுக்கும் ஒரு 5 minutes 10 minutes ஜேர்னி தாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் ஸ்லோவாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவபுரம். இங்கே உங்களுக்கு சிக்னலுக்காக வண்டியை நிறுத்தியிருக்காங்க. ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போயிட்டு இருந்தது. நடுவில் லேட் பண்ணாலும் அடுத்த ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி ஓரளவு ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். இப்போ
இப்போது இந்த ஆனந்த தாண்டவபுரம் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன். இந்த மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இது தாங்க கோவில்களின் நகரத்துக்கு உண்மையான மெயினான ஸ்டேஷன்னே சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரலாம். ஒரு ஜாயிண்ட் ட்ரெயின் பே ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனை மெயினாக சொல்லலாங்க. இங்கே மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. வாங்க அடுத்ததாக வர்ற ஸ்டேஷன் என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்தும் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷன். இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகுறது ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஆடுதுறை என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 12:50. ஓகே வியூவர்ஸ், நம்ம எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதாவது இந்த ட்ரெயின் திருச்சி வரைக்கும் போகுதுங்க. நம்ம ஆடுதுறை தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:40. ஆனால் கரெக்ட் டைம் வந்து ரீச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1:20. இப்போ நான் இந்த கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டேங்க. இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ எப்படி கும்பகோணம் ட்ரெயினில் வர்றதுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் இறங்கின ட்ரெயினுக்கு டாட்டா சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், மார்னிங் 7:45க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கும்பகோணத்துக்கு 1:40க்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டேஷனில் இருந்து வெளியே போயிட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து ஒவ்வொரு கோயில்களை தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெப்பிள்ஸ் தமிழ்.